அனைவருக்கும் வணக்கம். அக்கு சிகிச்சையாளர்கள் சங்க மாநில மாநாடு. எல்லாரும் இதில் மிகப்பெரிய அளவில் நிபுணத்துவம் பெற்றவங்க தான் இங்கே கூடியிருக்கீங்க. அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நிறையா தகவல் சொன்னாங்க. ஃபர்தராக இதில் பயின்றவர்களுக்கான பட்டமளிப்பு விழா வரைக்கும் இருக்குதுங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் நேற்றுக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இந்த அகவலி பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு செய்தியாக தான் நான் கடந்து வந்துட்டுருந்தேன். எனக்கு இதில் ரொம்ப முக்கியமாக இந்த 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 மாநாட்டுக்கு நான் வந்ததுக்கு காரணமாக இருந்த அன்பழகன் அண்ணன் அண்டு மனோகரன் அண்ணன் ரெண்டு பேருக்கும் நான் முதல்ல நன்றி சொல்லணும். இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு நான் கருதுகிறேன். இப்படி ஒரு சமுதாய நோக்கம் கொண்ட சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய விஷயங்களில் தொடர்ச்சியாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்கள் ஒரு அமைப்பாக ஒரு மாநில மாநாடு முதலாக பண்ணியிருக்காங்க. அதில் கலந்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஜென்ரலாக சொல்லுவாங்க, நண்பர்களாகி ரொம்ப நண்பர்களாகிட்டோம்னா உறவினர் போல ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பழகனும் சரி, மனோகரனும் சரி, உறவினர்களாக எனக்கு நண்பர்கள் ஆனவங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நண்பருக்கு புரிதல் ரொம்ப முக்கியம். உறவினர் யார் வேணாலும் இருந்துடலாம், ஆனால் நண்பராக இருக்கிறதுக்கு புரிதல் ரொம்ப முக்கியம். உறவினராக வந்த ஒருத்தர் அவர்களுடைய புரிதல் எனக்கு ஒரு நண்பர்கள் போன்ற ஒரு நெருக்கத்தை கொடுத்துச்சு. அது மூலியமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக ஏங்கல்ஸ் ராஜா அவர்களுடைய அறிமுகம் கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு மணிக்கணக்கில் உட்காந்து அவரோட உரையாடினேன். எப்படி சொல்கிறது, ஆச்சரியத்தில் நான் அவரை பார்த்துட்டு இருந்தேன். எப்படி ஒரு சின்ன வயசில் இந்த சமுதாயம் மேலே தொடர்ச்சியாக இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், இந்த சமுதாயத்துக்கு நம்மளோட பங்களிப்பை தரணும் அப்படின்னு ஒருத்தங்க யோசிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். அந்த யோசிக்கிற விஷயத்தை செயல்படுத்தணுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அதுக்கு என்னென்னா ஒட்டுமொத்த ஃபேமிலி ஒரு பெரிய சப்போர்ட் வேணும். அதுக்கு கூட இருக்கிறவங்க சரியான ஆட்கள் இருக்கணும். தன்னை முதல்ல முழுமையாக உணர்ந்து அடுத்து சமுதாயத்தை உணர்ந்து சமுதாயத்தோட தேவை என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன வயசில் மெச்சூர்டாக அதை அணுகணும். அடுத்தது இவர் போய் யாரு கூட முதல்ல அசோசியேட் ஆகியிருக்காரு அப்படின்னு கேட்க போனால், நாம் பெரிதும் மதிக்கும் மாமனிதர் நம்மாழ்வார் ஐயாவை பற்றி சொன்னாங்க. அந்த நம்மாழ்வார் ஐயாவோட இவருடைய தொடக்கம், அதை எந்த அளவுக்கு அவர் சீரிய முறையில் எடுத்துகிட்டு வந்தார். எத்தனை பெரியவங்க நிறைய பேர் இருக்கும் பொழுது இவர் அந்த கொள்கையில் எந்த அளவுக்கு அவரோட ஒற்று போய் அவரோட எந்த அளவு சேர்ந்து நின்று உழைச்சிருந்தாருன்னா அவரோடைய இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குங்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நம்ம சார்ந்த ஒரு பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட சமகாலத்தில் தான் இருந்திருப்போம். அவங்க இயற்கையையும் மண்ணையும் மக்களையும் நேசித்து ஒரு விஷயத்துக்குள்ளே ட்ராவல் ஆகி இந்த லெவலில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு இது என்னென்னா ஒரு மருந்தில்லாத உணவு அப்படிங்கிறதுலேருந்து தாண்டி மருந்தில்லாத மருத்துவத்துக்குள்ளரையும் வந்திருக்காரு. இதுக்கு ஒரு விஷன் வேணும். இந்த விஷன் கூட இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு பில்லர் மாதிரி ஒரு பெரிய குரூப் வேலை பார்த்துட்டு இருக்காங்கங்கிறதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு நல்ல விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறதே கஷ்டம். அது செய்யணும்னு நினைக்கிறத செய்கிறது அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னைக்கு அக்கு சிகிச்சையாளர்கள் மாநாடு ஒரு தமிழ்நாடு அளவில் பண்ணுற அளவுக்கு ஒரு மக்கள் இயக்கமாக அதை எடுத்துகிட்டு அடுத்த கட்டத்தில் கொண்டாந்து நிப்பாட்டி இருக்காங்கங்கிறதே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இது என்னென்னா ஒட்டுமொத்தமாக இப்போ தமிழகத்தின் சில பகுதிகளில் பிரபலமாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அகவலிங்கிறது தமிழகம் பூரா ஒரு ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிற்கணும். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்களுக்கான பங்களிப்பை இந்த அகவலிக்கு கொடுக்கணும். இது என்னென்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் அவரோட உரையாடிக்கிட்டு இருந்த நேரம் அகவலி பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் என்னை விட எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அகவலியில் நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மக்கள் நல பணியில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் இதுக்கு புதியவன் தான். நான் எட்டியிருந்து அகவலி பற்றி
கேட்டு தெரிஞ்ச ஒரு ஆள் தான். ஆனால் அகவலியோட பெருமையை வந்து என்னால் உணர முடியுது. என்னால் வந்து என்னென்னா அந்த அகவலியோட செயல்பாடு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதர்கள், அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்குள்ளே வந்து ஒரு பிரமிப்பையும் ஒரு பெருமையையும் ஏற்படுத்துது. அகவெளிக்குள்ள நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கீங்கன்னா அது மிகப்பெரிய ப்ரைடான விஷயம். அதை வந்து நீங்கள் வந்து இந்த அகவலியை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்றதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு எஃகு பில்லர் மாதிரி கூட நிற்கணும். ஏங்கல்ஸ் ராஜாவாக இருக்கட்டும், அண்ணன் அன்பழகன், மனோகரன், இன்னும் ஏனைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து இணைஞ்சிருந்தீங்கன்னா கூட இந்த அகவலியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா. இப்போ நீங்கள் வந்து என்னென்னா இதில் வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு நீங்கள் அப்படியே போயிடலாம். நீங்கள் உங்களுடைய துறையையோ உங்களுடைய வேலையோ உங்களுடைய குடும்பத்தையோ பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் இது மாதிரி ஒரு மக்கள் இயக்கத்தோடு சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கும் பொழுது இந்த மக்கள் இயக்கத்துக்கு உங்களாலான எல்லா பங்களிப்பையும் மேலே கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வந்து அகவலி வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக உணர்ந்ததால் மட்டும்தான் நீங்கள்லாம் இதோட ட்ராவல் ஆகிறீங்க. இல்லாட்டினா உங்களால் ட்ராவல் ஆகவே முடியாது. இன்றைய காலகட்டத்தில் வியாபாரத்தை முன்னிறுத்தி நடந்து கொண்டிருக்கின்ற உலகத்தில் நீங்கள் வந்து பொதுமக்களுக்கும் நம்மளோட இயற்கைக்கும் விரோதமாக இல்லாமல் அதற்கு ஆதரவாக செயல்பட்டு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். இந்த அகவலி தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தன்னுடைய கிளையை பரப்ப வேண்டும். அடுத்தது வந்து இந்திய அளவில், இப்போவே மகாராஷ்டிராவில் இதெல்லாம் வந்திருக்காங்க, இந்திய அளவில் வந்து ஒரு ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிற்கணும். இப்படி வளர்ச்சி வரும் பொழுது இப்போ வந்து அகவலிங்கிறது வந்து ஒரு நல்ல மனிதர்கள் ஒரு கூட்டமைப்பாக இருந்து அவங்களுக்குள்ள ஒன்று நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே இருக்காது. இது வந்து ஒரு மாநில மாநாடாவது வந்து தமிழ்நாடு தெரியக்கூடிய ஒரு செயற்பாட்டாக ஆக போகுது அப்படிங்கிறப்ப வந்து நிறைய கேள்விகள்லாம் வரும். இங்கே வந்து என்னென்னா நன்மை தீமை நல்லது கெட்டது அப்படின்னு ஒன்று இருக்கும். எப்பயுமே வந்து நல்லது செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமானது. தீமை அல்லது வந்து தீயதை வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து பொதுவெளியில் வியாபார யுகத்தில் இருந்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் தீமையை நோக்கிய அட்ராக்ஷன் இங்கே மக்களுக்கு நிறைய அதிகமாக இருக்கும். தீமை தான் வெல்லும் அப்படின்னு எங்கள் சினிமாவில் வந்து பாட்டு வைப்போம். அந்த மாதிரி தீமையை நோக்கின விஷயம் இவனை வந்து காலங்காலமாக மிதிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தனை வந்து எவ்வளோ வேணாலும் மதிக்கிறதுக்கு கற்றுருப்பான். ஆனால் தோல் மேலே கை போட்டு அவனை மதிச்சோன்னு வச்சிங்களேன், அவன் வந்து அதை வந்து திருப்பி அந்த மரியாதையை தரணும்னு கூட சமூகம் தராது. இது வந்து என்னென்னா ஒரு இடத்திலிருந்து இந்த அகவலி வந்து பெரிய லெவலில் வளர்ந்து வரும் பொழுது இதற்கு வந்து மாற்று கருத்து. ஏன்னா இன்னைக்கு காந்தியை வந்து யார் வேணாலும் விமர்சனம் பண்ணிட்டு பேசாமல் நடந்துட முடியும். ஆனால் கோட்சேவை வந்து இங்கே விமர்சனம் பண்ண முடியாது. காந்தியா வாழ்றது தான் கஷ்டம். இன்னைக்கு வந்து இங்கே உள்ள ஒரு ஏங்கல்ஸ் ராஜாவோ இந்த அகவலியோ மக்களை முன்னிறுத்தி இயற்கையை முன்னிறுத்தி நான் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு வர்றாங்க. அவங்க மேலே வந்து போதுமான வெளிச்சம் படாத வரைக்கும் பாவம்பா ஏதோ நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற லெவலில் இருப்பாங்க. இல்லை அது மேலே வந்து போதிய வெளிச்சம் வந்துடுச்சு, ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாறுது அப்படிங்கிறப்ப வந்து என்னென்னா அது சார்ந்த எதிர்கருத்துக்கள்லாம் கூட வரும். அப்போ வந்து என்னென்னா நீங்கள் தான் அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தூண் மாதிரி நின்று பில்லர் மாதிரி நின்று இந்த இயக்கத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கணும். இது என்னென்னா இது நிறைய விஷயங்களில் வந்து என்னென்னா அந்த புரிதல்கள் இருக்கும். நீங்கள் வந்து என்னென்னா நமக்காக ஒரு தஞ்சை பகுதியிலேயோ இல்லை ஒரு பர்டிகுலராக ஒரு பகுதியிலேயோ இருக்கும் பொழுது இந்த இயக்கத்தோட செயல்பாடு ஒன்றா இருக்கும். இது அடுத்த கட்டத்தில் தன்னோட கிளையை விரிக்கணும். ஒரு தமிழ்நாடு அளவில் அல்லது இந்திய அளவில், ஏன் ஏசியாவிலேயோ இல்லை உலக அளவுலேயோ இந்த அகவலி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இதாகும்போது நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது என்னென்னா ஒரு பருந்து பறக்கிறப்ப வந்து பக்கத்தில் தவளைகள் வந்து அதோட ரெக்கைகளுக்கு வந்து கட்டு போட்டுறக்கூடாது. அதை வந்து நீங்கள் வந்து ஷீல்டு மாதிரி இருந்து பார்த்துக்கணும். அடுத்தது இந்த அக்கு பற்றி சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மருந்து இல்லாத மருத்துவங்கிறதை விட எனக்கு தெரிஞ்ச இதை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஹோப்பை கொடுக்குறீங்க இண்டஸ்ட்ரிக்கு.
ஹீலர்னு சொல்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு சினிமா எடுக்கும்போது ஒரு நல்ல சினிமா என்ன மாதிரி பார்ப்பேன்னா, இந்த திரைப்படம் மக்களை மகிழ்விக்கணும், மக்களை மகிழ்விச்சுட்டு அது மூலியமாக இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைப்போம். என் சார்ந்த துறைங்கிறதுனால சொல்கிறேன். ஆனால் உங்களோட துறையே என்ன இருக்குன்னா, நீங்கள் ஒரு ஹீலராக இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு சக மனிதனுடைய வலியை போக்குறதை விட சிறந்த விஷயம் எதுவுமே கிடையாது. அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் வந்து என்னென்னா, அக்குங்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது, அது ஒரு ப்ரிவிலேஜ். அதை வந்து நம்ம முதல்ல உள்ளே எடுத்துக்கணும். சக மனிதர்களோட வழியை துடைச்சி சக மனிதரோட வாழ்வியலில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்கிறது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. இந்த இடத்துல வந்து இந்த அக்குவை வந்து ஒரு படிப்பாக முடித்து அதுக்கான பட்டயங்கள் வாங்குறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இயற்கை நலம் சார்ந்து ட்ராவல் ஆகக்கூடியவங்களுக்கு பில்லராக நிற்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ பெரிய விழாவில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு, நல்ல மனிதர்களை பார்க்குறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்ற சந்தோஷத்தோடு உங்களிடம் இப்படி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பூரா நம்மளாக இருக்குங்க. அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பொதுவாகவே நான் வரும்போது இங்கே இந்த மேடையில் பேசிக்கிட்டு இருந்தவர் ஒரு சில மணித்துளிகள் மட்டும்தான் நான் கேட்டேன். யாரும் கடவுளாக முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த உலகத்தில் யார் கடவுள் தெரியுமா? மனித உடலில் ஏற்படுகிற வலியை நீக்குகிறவர்கள் தான் கடவுள். அந்த வலியை நீக்குகிறவர்கள் மருத்துவர்கள். அவர்கள் வேண்டுமானால் தன்னை கடவுளாக நினைக்காமல் இருக்கலாம். ஆனால் வலி நீங்கிய பிறகு அந்த நோயாளி கையெடுத்து கும்பிட்றான் பாருங்க, அந்த இடத்தில் கடவுள் நிலையை அவர் அடைகிறார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாநாட்டில் திரண்டிருக்கிற ஏறக்குறைய அரங்கம் நிரம்பி இருக்கிற இந்த திருமண மண்டபத்தில் நீங்கள் எல்லோருமே எனக்கு கடவுளாகத்தான் தெரிகிறீர்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் மருத்துவராக இருக்கிறது பெரிய சவால். ஏன்னா வர்ற நோயாளி எல்லாருமே மருத்துவர்கள். அவன் தன்னை ஒரு டாக்டர் நினச்சிக்கிட்டு தான் டாக்டர்கிட்டே வர்றான். ஆனால் அறிஞ்சோ அறியாமலோ அவன் கடவுள்கிட்ட கூட உண்மையை சொல்கிறதில்ல, டாக்டர்கிட்ட சொல்லி தான் தீர வேண்டியிருக்கு. உண்மையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் செய்கிற வேலை சந்தேகம். இது வேலை செய்யுமா வேலை செய்யாதா? ஆராய்ச்சியாளர்னா மாறிடுறான். மருத்துவர் சொல்கிற எதையுமே கடைபிடிக்கிறது இல்லை, அதை எதையுமே பின்பற்றுறது இல்லை. ஆனால் அவனுக்கு உடனடியாக ரிசல்ட் தேவை. இது குணமாகுமா, இது வேலை செய்யுமா? குறிப்பாக எனக்கு அக்குபஞ்சர் மருத்துவத்தை பற்றி முழுமையாக எனக்கு தெரியாது, கொஞ்சம் தெரியும். என்னுடைய பாட்டி நடக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்போ எங்கள் பக்கத்தில், மதுரை பக்கத்தில் அந்த திருநகர் அப்படிங்கிற அந்த பகுதியில் ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர் எங்கள் பாட்டியை நடக்க வைத்தார். அப்போ எங்கள் பாட்டி என்கிட்ட சொல்லிச்சு, என்னம்மா உனக்கு அந்த டாக்டருக்கு இந்த டாக்டருக்கு என்ன வித்தியாசம் கேட்டேன். அந்த டாக்டர் ஊசியை போட்டுட்டு எடுத்துடுறாங்க, இந்த டாக்டர் ஊசியை போட்டு அப்படியே உட்கார வச்சிடுறாங்க. இல்லைடா இப்போ வலி போயிடுச்சுடா, கால் வலி.
மருந்தில்லை, மந்திரம் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு இடத்துல குத்துற ஒரு ஊசி ஒரு 75-80 வயது மூதாட்டியை நடக்க வைத்ததை நான் நேரடியாக கண்ப பார்த்தேன். நானே அதுக்கு சாட்சி. அதன் பிறகுதான் இந்த மருத்துவத்தின் மேல் எனக்கு மிகப்பெரிய அன்பும் மரியாதையும், அந்த மருத்துவர்கள் மீது எனக்கு பெரிய பேரன்பும் எனக்கு பிறந்தது. இன்னைக்கு இருக்கிற நவீன எவ்வளோ நேரம் பேசலாம், நான் பாட்டு பேசிக்கிட்டே போகிறேன். ஏன்னா இப்போ என்னென்னா, மேடை ஏறும்போது 5 நிமிஷம் பேசினா போதும் சார். ஏன் 5 நிமிஷம் பேசினா போதும்? இல்லை சார், இன்ஸ்டாகிராமுக்கு 2 நிமிஷம் தான் சார் தேவை. ஏன்னா 1 நிமிஷத்துக்கு மேலே இன்னைக்கு பார்க்குற வழக்கமே போய்கிட்டு இருக்கு. மனுஷனோட பொறுமைங்கிறதே போய்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே என்னென்னா, ஒரு குழந்தையிடம் கொடுத்த ஒரு செல்ஃபோனை எப்படி வாங்குறது அப்படிங்கிறது. படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதை எல்லாத்தையுமே பார்த்து அதுக்கப்புறம் படித்து தெரிஞ்சுக்கிறேன். எல்லா குழந்தைகளுக்கும் ஆச்சரியங்கிறது போயிடுச்சு. நான் 15வது வயசுல தான் கடலையே பார்த்தேன். அந்த கடலை பார்த்த அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, ஒரு பேரனுபவமாக எனக்கு இருந்தது. அந்த அலை என் காலில் அப்படியே நீ உள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த உணர்ச்சி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு இளைஞனுக்கு, ஒரு சிறுவனுக்கு நீங்கள் கடலை காமிச்சாலும் சரி, மலையை காமிச்சாலும் சரி, எதை காமிச்சாலும் அவனுக்கு ஆச்சரியம் வர மாட்டேங்குது, கேள்வி தான் வருது. அப்படி இருக்கிற இந்த தகவல் தொழில்நுட்ப உலகத்தில் அக்குபஞ்சர் மருத்துவர்கள் ஒரு போராளிகள் தான். ஏன்னா எல்லாத்துக்குமே மாத்திரைக்கு பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில் தலைவலியா போடு மாத்திரை, கால் வலியா போடுமா, வலி தெரியக்கூடாது, நாள்பட்ட நோயா மாத்திரையை போட்டு இந்த கணத்தில் இப்போ இந்த நேரத்தில் சரியாகணும். இல்லை இது தொடர்ந்து போனால் இதுக்கு பக்க விளைவு இருக்குது, இது இதை விட பெரிய ஆபத்தை உண்டாகும், அதை பற்றி கவலை இல்லை, அதை அப்போ பார்ப்போம். இப்படிங்கிற என்ன போக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில் அக்குபஞ்சர் மருத்துவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஊசி மூலமாக, இப்போ அதில் ஒரு கவிதை கூட படித்தேன். அதில் சூட்சமமாக அந்த தொட்டாலே அது அக்குபஞ்சர் தான்றாங்க. ஒரு மனிதன் தொட்டாலே. இன்னைக்கு உலகத்தில் யாருமே யாரையுமே நேரடியாக போய் சந்திக்க விரும்புகிறதே கிடையாது. வேலையே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஆயிடுச்சு. அவன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான், அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதை விட பெரிய கொடுமை என்னென்னா, நான் ஒரு வீட்டில் பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம், குழந்தை பிறந்திருக்கு, 12 மணிக்கு குழந்தை வெளியில் பாலுக்கு அழுகுது. தாயினால் இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போக முடியல. கேட்டால் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஒர்க் ஃப்ரம் ரூம், நாட் ஹோம். போப்பு இருக்காரு பாருங்க. நண்பர்களே, நான் இந்த மேடைக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் கவிஞர், எழுத்தாளர், தோழர் போப்பு அவர்கள். அவர் ஒரு டாக்டர் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். ஆனால் தன்னுடைய பேச்சின் மூலமாக இந்த சமூகத்துக்கு ஊசி போட்ட ஒரு ஆள் அவர். இன்னைக்கு எல்லாருக்குமே ஊசி போடுறாரு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னுடைய 23வது வயசில் நான் பார்த்து வியந்த ஒரு மனிதர் அவர். அந்த சின்ன வயசில் அவ்வளவு கதைகள் மேடைகளில் பேசுவார், ரொம்ப அற்புதமாக பேசுவார். அந்த திருப்பரங்குன்றம் அதை சுற்றி இருக்கிற இலக்கிய கூட்டங்களில் அப்படி சொற்பொழிவு நிகழ்த்துவார். நான் ஒரு மாணவனாக உட்காந்து அதை நான் பார்த்துருக்கேன். அவர் என்னை அழைத்ததும் நான் அதை நினச்சி தான் நான் வந்தேன். ஒரு ஆசிரியர் நம்மளை அழைக்கிறார், நாம் அங்கே போகணும், உடனே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறணும்
அப்படின்னு நினச்சி தான் அந்த நிகழ்ச்சிக்கே வந்தேன். நான் உண்மையிலே எதிர்பார்க்கல, இவ்வளவு கூட்டம் இருக்கும் நான் எதிர்பார்க்கல. இவ்வளவு அக்குபஞ்சர் மருத்துவர்கள் மிக தீவிரமாக இயங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பல மாநாடுகளில் ஆட்கள் இல்லை, மைக் இருக்குது, கூட்டம் இல்லை, மனிதர்களை வந்து ஒன்றா கூடுறது கிடையாது, சந்திக்கிறது கிடையாது. பேசுகிற பேச்சாளர் ஆவேசமாக பேசிக்கிட்டு இருக்காரு, 1.5 மணி நேரம் பேசுகிறாரு, 2 மணி நேரம் பேசுகிறாரு. அப்போ நான் கேட்டேன், ஏங்க யாருமே இல்லைங்க, மொத்தம் ஒரு 5 பேர் தான் இருக்குது, ஏங்க இவ்வளோ நேரம் இப்படி என்னங்க ஆவேச சொற்பொழிவாக இருக்கேங்க? அது நம்ம ஆளுகளுக்கு இது மைக்குன்னு தெரிய மாட்டேங்குது, ஒளிபெருக்கி இதுக்கு பேர். மெதுவாக பேசினாலே சூரமாக கேட்கும். ஒளியை பெருக்கிறது தானே ஒளிபெருக்கியோட வேலையை. இதில் ஏங்க இவ்வளவு கத்துறீங்க அப்படின்னா, சார் உங்களுக்கு தெரியாது சார், நான் இங்கே இருக்கிறவங்களுக்காக பேசலை சார். அப்புறம் எதுக்குங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? யூடியூபுக்காக பேசுகிறேன் சார். ஓ, அப்போ பேச்சில் 2 வகை இருக்கா? யூடியூபுக்கு ஒரு பேச்சு, நேரில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஒரு பேச்சா? இப்போ எனக்கெல்லாம் எப்படின்னா வந்து, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே, இப்போ உதாரணத்துக்கு 2ஆம் உலகப் போரில் ஸ்டாலின் தன் படைகளோட ரஷ்யாவுக்குள்ளே நுழைஞ்சார் அப்படின்னும் போது ஒரு ஆள் டக்குன்னு எந்திரிச்சு என்ன சொன்னீங்க, அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு ஏதாவது ஒரு மறுத்து சொல்லிட்டாருன்னா என்னுடைய படை சிதறிடும். நான் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுவேன், பேச மாட்டேன். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லாருமே, ஏன்னா ஒரு போப்பவர்கள் கூட கேட்டாங்க ஃபோட்டோ எடுக்கும்போது, கரெக்டாக நான் இந்த பக்கம் தள்ளி வந்தேன், கேமரா பார்த்து வர்றீங்களே அப்படின்னாரு. சொல்லலை அவர்கிட்ட, ஏன்னா இங்கே இருக்கிற பசங்க ஒரு டைரக்டர் எங்கே நிற்கிறன்னு தெரியலன்னு வாங்கி. இங்கே நிற்கிறீங்களே, இந்த போடியம் உங்கள் வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில் வராதா, தள்ளி நிற்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க பசங்க. ஸோ இந்த மாற்று மருத்துவம் இது ஒரு பண்பாட்டு வேலை, ஒரு கலாச்சார வேலை. என்ன கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் என்ன? ஒரு சீன மருத்துவம். நான் இதை பற்றி ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நான் படிச்சிருக்கேன். ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து அவருக்கு சுவாசத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்போது அவர் சீன பயணம் மேற்கொள்ளும் பொழுது அவருக்கு இந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு அவருக்கு உடனே குணமாச்சு. அதனால தான் அவர் வந்து இந்தியாவுக்கு இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு நான் இப்போ இல்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பு நான் படித்தேன், எனக்கு ஞாபகம். இப்போ இதிலிருந்து ஒரு விஷயம், ஜவஹர்லால் நேருவாக இருக்கட்டும், அது சீனு ராமசாமியாக இருக்கட்டும், நேரடியான அனுபவங்களின் மூலமாக பெறுகிற அந்த உண்மை இருக்குல்ல, அதை யாருமே மறைக்க முடியாது, அதை யாருமே மாற்ற முடியாது. மனநல மருத்துவத்துக்கு மிகவும் முக்கியத்துவத்தை அக்குபஞ்சர் மருத்துவர்கள் தருகிறார்கள் அப்படின்னு நான் பார்த்தேன். இன்றைய காலகட்டத்துக்கு அது ரொம்ப தேவையாக இருக்குது. வாய்ப்பு இருந்தால் தமிழ் சினிமாவுக்கே கூட நீங்கள் ஊசி குத்தலாம். சட்டையை போட்டுக்கொண்டு வெளியே வான்னு சொன்னால் கூட ரத்த சட்டை போட்டு தான் வெளியே வருவேன்னு சொல்கிற ஒரு கோபம், ஒரு வன்மம், ஒரு பழி வாங்கணும், துடிக்கிற ரத்தம் கொப்பளிக்க விட்டு அதில் கைத்தட்டல் வாங்கணும்னு நினைக்கிற என் போன்ற இயக்குநர்கள் நிறைஞ்சிருக்கிற சினிமாவில் அவர்கள் மனநலமெல்லாம் சாந்தமாவதற்கு நீங்கள் ஊசி போட வேண்டும். மனிதனுடைய ஆசையை கட்டுப்படுத்துவதற்கு ஒருவேளை புத்தர் சொன்ன ஊசி இதுவாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். எண்ணத்தில் உண்டாகிற கொந்தளிப்பு. முதல்ல நான் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தேன்,
அப்புறம் தான் தெரிஞ்சு ஃபோன் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு. முதல்ல நான் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாருமே அலன் மாஸ்க்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு. அப்போ பார்க்குறது எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு. தண்ணி வியாபாரம் ஆயிடுச்சு, வாழ்கிற வாடகை வீடு வியாபாரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனி சுவாசிக்கிறதுக்கு மட்டும்தான் வரல, அது வந்துடும் நினைக்கிறேன். உலக நாடுகளில் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்க்குறது வியாபாரம் ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோக்கு எவ்வளவு பார்க்க வைக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளவு கண்டென்ட் இல்லாமல் தவிக்கிறாங்க. நான் ஏன் உடனே பேச வந்தேன் தெரியுமா உங்களுக்கு? நேற்று இரவு நான் படுக்கும்போது ஒரு மணி ஆயிடுச்சு. ஏசி வேற ரொம்ப நல்லா இருக்குது. என்னை உட்கார வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டென்ட் கிடைக்காம பசங்க வேற தவிக்கிறாங்க. நான் அப்படி தூங்கி டம்முன்னு விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அக்கு பஞ்சர் மாநாட்டில் குப்புற விழுந்த இயக்குனர் நான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கண்டென்ட் போட்டுருவாங்க, தூங்கி குப்புற விழுந்த இயக்குனர். இதில் ரவுண்டு வேற பண்ணுவாங்க. முதல் நிலை, இரண்டாம் நிலை. இந்த வீடியோ வந்த பிறகு இதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஒரு பெண் குயின் தனியாக போனதுக்கு உலகமே கலங்குது. தமிழ்நாட்டில் உரிய மருத்துவம் இல்லாமல் அது என்ன ஏதுன்னு தெரியாத பாமர ஜனங்கள் எவ்வளவோ இந்த நாட்டில் கஷ்டப்படுறாங்களே. நான் இந்த மேடைக்கு, இந்த மாநாட்டில் நான் வந்தது உங்களை எல்லாம் பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரே ஒரு விண்ணப்பத்தை மட்டும் வைப்பதற்கு. எத்தனையோ ஏழை எளிய மக்கள் வலியோடும் துன்பங்களோடும், அதே சமயத்தில் சில மருத்துவத்தின் பின் விளைவுகளாலும் கிராமப்புறங்களில் அவஸ்தைப்படுறாங்க. நீங்கள் எல்லாம் அவர்களை போய் சேர வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் மருத்துவம் பார்க்க வேண்டும். இந்த ஒரு கோரிக்கையை மட்டும் உங்களுக்கு நான் வைத்து, எனக்கு உண்மையிலே எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, என்னுடைய அருமை நண்பர் திரைப்பட தயாரிப்பாளர் சக்திவேலை இங்கே சந்தித்தது. ஒவ்வொரு சிறிய படங்களையும் எடுத்து மக்கள் மன்றத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆற்றலாளர். ஏன்னா எப்பவுமே இந்த சின்ன படங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க. சின்ன படங்கள் மட்டும் இல்லை, வியாபாரத்துலேயும் சரி. 300 கோடி, 500 கோடி, 1000 கோடி. ஏன்னா இப்போ யாருக்குமே என்ன வேண்டிய வேலை இல்லை, எல்லாமே நம்பராகவே போயிடுது. எங்கள் தாத்தாலாம் எனக்கு ஒரு 50 ரூபாயை 20 ரூபாயை கொடுத்து விட்டு 30 தடவை பின்னாடியே வச்சுருவார், உள்ஜோப்பில் வைடான்னு. அதை பிட்பாக்கெட் அடிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் மதுரையில் தெரிவாங்க. இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது, எல்லாமே நம்பர் தான். அப்படி நம்பராக மாறிக்கிட்ட இந்த உலகத்தில் நல்ல கலாச்சாரமான படங்களை எடுத்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அருமை சகோதரர் சக்திவேலை இந்த மேடையில் நான் பார்த்தது எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த விழாவுக்கு என்னை அழைத்த என் மண்ணை சேர்ந்தவர், அந்த திருப்பரங்குன்றம் மலையின் நிழலிலே நான் இலக்கியம் கற்றுக்கொள்வதற்கு, இலக்கியம் தெரிந்து கொள்வதற்கு காரணமானவர் திரு போப்பு அவர்களை திரும்ப இங்கே சந்திப்பதற்கு நன்றி. அதனால் யார் சொன்னாலும் கேட்காது, என்னுடைய நண்பர் என்னை மன்னித்து கொள்ள வேண்டும், நீங்கள் கடவுள் தான். வலியை நீக்குவதால், நோயை நீக்குவதால், அறியாமையை நீக்குவதால், ஏன்னா நோயை பற்றிய புரிதலை உண்டாக்குறீங்க இல்லை. சுஜாதா ஒரு சிறுகதை எழுதியிருப்பார். ஒரு பொண்ணு பெரிய ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆக போகும். நகரம்னு பேர் தலைப்பை சொல்கிறாரு பாருங்கள், நகரம்னு பேர்.
அந்த டாக்டர் உள்ளே போனோடனே இங்கே போய் அட்மிட் பண்ணுங்க, அங்கே போங்க, இங்கே போங்க, இங்கே சீட்டு வாங்க, அங்கே வாங்க, இந்த அலைக்கழிப்புலேயே அவங்க அம்மா வந்து மனசை விட்டு நம்ம மாரியம்மன் கோயிலில் போய் ஒரு காப்பு கட்டினோம்னா சரியாயிரும் மகளே வா அப்படின்னு அந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு வெளியில் வந்துடும். இப்போ அந்த அட்மிஷன் போட சொன்ன டாக்டரு வேகமாக வந்து பார்ப்பாரு, அங்கே பிள்ளை இருக்காது. எங்கே அந்த பிள்ளை? இன்னும் 2 நாள் தான் அந்த பிள்ளை உயிரோடு இருக்க போகுது, விட்டோம்னா செத்துருமியா, உடனே காப்பாற்றுங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அந்த ஆஸ்பத்திரியிலே அந்த நோயாளியை தேடுவாங்க. இவங்க ஆட்டோ ரிக்ஷாவில் போய்கிட்டு இருப்பாங்க, சைக்கிள் ரிக்ஷாவில் போயிட்டுருப்பாங்க. இப்படின்னு ஒரு கதை நான் படிச்சிருக்கேன். அது மாதிரி மக்களுக்கு அந்த அறிவையும் ஊட்ட வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்குது. அந்த பணியும் நீங்கள் செய்கிறீங்க. அதனால் வந்து உங்களை எல்லாம் நான் வாழ்த்தி, இந்த பேச்சை எப்படி தொடங்குவது என்று தவிப்போடு வந்த எனக்கு கடவுள் என்ற வார்த்தையை எடுத்து கொடுத்த ஐயா ஏங்கல்ஸ் ராஜா. அடடா, தமிழர்கள்ட்ட தாங்க இப்படி ஒரு பேர் வைக்க முடியும், ஏங்கல்ஸ் ராஜா. ஏன்னா காரல் மார்க்ஸோட நண்பர் அவர். இப்போ எல்லாருமே வந்து ஒரு மனிதன் இறந்துட்டா அஞ்சலி செலுத்துகிறோம். காரல் மார்க்ஸ் இறந்ததுக்கு வந்து அவருடைய நண்பர் ஏங்கல்ஸ் எப்படி அஞ்சலி செலுத்தினார் தெரியுமா? மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் அப்படின்னார். இதுதானே உண்மை. ஒரு மனிதன் தான் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டால் அவனுக்கு மரணம். அது உயிர் இருந்தால் கூட பிரயோஜனம் இல்லை. ஆனால் மாற்று மருத்துவத்தில் இன்னொரு பேர் சொல்கிறாங்க, நம்ம தான் பிரதான மருத்துவம், மற்றதெல்லாம் மாற்று மருத்துவம். அவங்க என்ன சொல்கிறாங்க? வெஜிடபிள்ன்றாங்க. அதை வெஜிடபிள்ன்றாங்க. வெஜிடபிள் என்னன்னா கடைசி ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா அழியிடும். உயிர் இருக்கும், எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இந்த அருமையான சந்தர்ப்பத்தில், இந்த உற்சாகமான இந்த நேரத்தில் இந்த மாநாடு தொடர்ந்து நடைபெற்று இதனுடைய பயன்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க சென்று சேர வேண்டும். இன்றிலிருந்து நானும் அக்குபஞ்சர் மருத்துவத்தை தொடர முடிவு செய்திருக்கிறேன். தோழர் போப்பு கூப்பிட்டாரு, சரி போயிடுவோம், மாநாடு அக்குபஞ்சர் மாநாடு சரி அப்படின்னு நினச்சி வந்தேன். ஆனால் நான் இங்கு வந்ததும் இந்த அரங்கை பார்த்ததும் நான் உண்மையிலே பிரமிச்சு போயிட்டேன். அவ்வளோ உற்சாகமாக, அவ்வளோ பெருந்திரளாக, நம்பிக்கையோடு நீங்கள் இயங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய